ஓம் சக்தி. சக்தியில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சக்தியில இந்த டாலர் பத்தி பேசுங்களா? அம்மா டாலர் எங்க ஊர்ல வச்சு இதை அம்மா என்னென்னவெல்லாம் பண்ணிருக்குது பாருங்க. இது முனுசாமின்னு எங்க தொண்டர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, எங்க டீம்ல காஞ்சி கோயில் பகுதியை சேர்ந்தவருங்க. அவர் வந்துங்க அப்போ தறி நெசுக்கிட்டு இருந்தார் ஒரு பட்டறையில. இந்த கால் மீது மேட் இருக்குது பாருங்க, அதை தயார் பண்ண தொழிற்சாலையில் அவர் தறி நெசுக்கிட்டு இருந்தார். அப்ப திடீர்னு ஒரு கார் வந்துட்டு அம்பாசிடர் கார், அதுல இருந்து 5-6 பேர் இறங்கி வந்தாங்க. ஒரு பேய் பிடிச்ச பெண்ணை எல்லாரும் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. உடனே அவங்க கேட்டாங்க, இங்க முனுசாமி சுவாமிகள் யாருங்கன்னு கேட்டாங்க. முனுசாமி சுவாமிகள் ஒருத்தனுக்கு முனுசாமின்னு வேணும் ஒரு பையன் இருக்கிறான் பாருங்க, அதை பாருங்க தகனேஸ் இருக்கிறாங்க. ஓம் சக்திக்காரங்களாமா, ஓம் சக்தி தொண்டர்களாமா. ஆமாமா, அந்த பையன் தானுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பேய் பிடிச்ச பொண்ணை இந்த குணமாகறதுக்கு வேண்டி அவங்க பல பக்கம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, மந்திரவாதி கிட்ட, அப்புறம் பல விதமான கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருங்க. எங்கேயும் போய் அந்த பேய் விலகலைங்க. கடைசியா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த பூசாரி மேல சாமி ஆடி சொல்லிச்சுங்களாமா, இது எங்க போனாலும் நல்லா ஆகாது, இங்க காஞ்சி கோயில் பக்கத்தால முனுசுவாமி சுவாமிகள்னு சொல்லி ஒரு ஓம் சக்தி சாமி இருக்காரு, அவர்கிட்ட போனாதான் குணமாகு, அவர் தான் அந்த பேயை முடிக்க விட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அந்த அடிப்படையிலையும் காரை வச்சு தொலாவிக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப நம்ம சுவாமிகள் என்ன பண்ணாங்க, தறி விட்டு இறங்கினாரு, தலையோட தண்ணி பார்த்துக்கிட்டாரு, செவ்வாடை எடுத்து கட்டிக்கிட்டாரு, 5-6 டாலரை கழுத்துல வர்ற மாதிரி கயிறெல்லாம் போட்டு முடிஞ்சு வச்சுக்கிட்டாரு, தேவான தட்டை திருஷ்டி பழமெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளவுதான். அந்த பேய் பிடிச்ச பொண்ணு முன்னால வந்து நின்று ஒரு டாலர் எடுத்து போட்டாரு கழுத்துல, தீபாரணம் பண்ணாரு, திருஷ்டி கழிச்சாரு. அந்த செகண்டே பேய் விலகிருச்சு. விலகின பேய் என்ன பண்ணுச்சு, கூட வந்த மாமியால பிடிச்சிக்கிட்டு ஆடுது. அந்த அம்மாளுக்கும் ஒரு டாலர் போட்டு திருஷ்டி கழிச்சாரு, விலகி போச்சு. மாமனார் பிடிச்சிக்கிச்சு, அவருக்குமே ஒரு டாலர் போட்டு திருஷ்டி கழிச்சாரு. இப்படியே கூட வந்து 5 பேர்த்தையும் அது டாலர் போட போட மாறி மாறி பிடிச்சிக்கிட்டே இருந்தது. இவர் எல்லாத்துக்கும் டாலர் போட்டு முடிச்சவனால கடைசி ஆளுக்கு டாலர் போட்ட உடனேயுமே அந்த பேய் பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுது, நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னால இந்த ரயில் அடிபடி செத்து போனேன். இந்த புள்ள நான் முதல்ல பிடிச்சிருந்தேனே, அந்த புள்ள பொழுதோ நேரம் மல்லிப்பூ வச்சுட்டு அந்த பக்கம் வந்தா, அதை பார்த்து நான் ஆசைப்பட்டு அவளை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ டாலர் போட்டு விடம் காட்டி டாலர் இல்லாதவங்க உடம்புல இருந்துக்கலாம் நான் மாறினேன். ஆனா எல்லாத்துக்கும் போட்டு விட்டதுனால இப்ப என்னால யார் உடம்புலயும் இருக்க முடியல, என்னோட உடம்பெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. அதனால நான் இவங்களெல்லாம் விட்டு விலகி போயிடுறேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அது விலகி போயிடுச்சுங்க. இப்ப பாத்தீங்களா டாலர் எவ்வளவு பெரிய கவசம், பாத்தீங்களா சக்தியில தீய சக்தி இருந்து எப்படி காப்பாத்துன்னு. அதனால கண்டிப்பா எல்லாரும் டாலர் போட்டுக்குங்க. அடுத்த சக்தியில இன்னொரு பையன் எங்க ஈரோட்ல ஒரு ஜவுளி கடையில வேலையில் இருந்தானுங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவன் கேரளா பக்கம் அவங்க லுங்கி அனுப்புவாங்க அங்க முதலாளி. இவ 15 நாளைக்கு ஒருக்கா போய் பழைய பாக்கியெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு ஆர்டர் எடுத்துட்டு வர்றது இவனுடைய வேலை. கேரளாவில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்போ, இப்போ அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமே, இந்த பஸ்ஸுக்கு பின்னால இந்த டயர் பஞ்சர் ஆனா ஸ்டெப்னி மாத்துறதுக்காக ஒரு லீவர் வச்சிருப்பானுங்க டிரைவர் சீட்டுக்கு பின்னால. அது நிக்க வச்சு ஒரு பழைய பானாவதி கவுத்துல கட்டி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பழைய துணி போட்டு முடிஞ்சு வச்சிருப்பானுங்க. அவ்வளவுதான். அப்படி இந்த பஸ் வந்து திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போகுதுங்க. டிரைவர் திடீர்னு சடன் பிரேக் போடுறாரு. போட்ட வேகத்துல அந்த லீவருடைய கட்டு அபந்து இந்த பையன் முன்னாலதான் வந்திருந்தா, இவனுடைய நெஞ்சில வந்துங்க அந்த கடப்பார் வந்து ஏறிடுச்சுங்க. அந்த முனப்பகுதி வந்து நெஞ்சில் வந்து ஏறி அம்மானு கத்திட்டு கீழே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். பையனுக்கு எல்லாம் பேசஞ்சர் எல்லாம் இறங்கி வந்து, ஐயோ இந்த பைய செத்து போச்சு, கடப்பாறை ஏறி பிழைக்குமா அப்படின்னு எல்லாம் வந்து அவனை உட்கார வச்சு எல்லாம் தண்ணியெல்லாம் தெளிச்சு எல்லாம் மயக்கம் தெளிச்சு பார்த்தா அவ சுய நினைவோடு இருக்கிறான், நல்லா இருக்கிறான். கடப்பாறை ஏறிச்சு. அது என்னாச்சுன்னு பார்த்தா நெஞ்சு பகுதிய ஆரம்ப காலத்துல அம்மா நம்மளுக்கு கொடுத்த டாலர் வந்துங்க நல்லா அகலமா இருக்குங்க. இப்ப அங்கோட இதுல சக்தி மேல அந்த டாலர் தான் இருந்தது ரொம்ப காலம் வரைக்கும், அகலமான டாலரா இருக்குங்க. அந்த டாலர் தான் அந்த பையன் கட்டியிருந்தானுங்க. அந்த பையன் டாலர் எப்படி கட்டியிருந்தானா, கழுத்தோட சேர்த்து ஒண்டை கட்டியிருந்தானுங்க, தொங்குற மாதிரி கட்டல. ஆனா அந்த கடப்பாறை வந்து ஏறும் பொழுது அம்மா என்ன பண்ணுதுங்க, அந்த கைத்தை நீட்டி கொடுத்து ஒரு நேரத்துக்கு நீட்டி கொடுத்து அந்த கடப்பாறை கொடுத்து அந்த டாலர் வாங்கிக்கிச்சுங்க. இப்ப டாலர் தொட்டி மாதிரி வளைஞ்சு கிடக்குதுங்க. அதனால பையன் காப்பாற்றப்பட்டானுங்க. இப்ப எப்படி பார்த்தீங்களா அம்மா சித்தாடல் பண்ணுதுன்னு. இந்த டாலர் போட்டிருந்த காரணத்தினால அந்த டாலரையே கேடயமாய் பயன்படுத்தி அந்த பையனுடைய உயிரை அம்மா காப்பாத்திருக்கிறாங்க சக்திகளை. அடுத்த சக்தியில அம்மாவோட ஒரு முறை நாங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகும்போது ராணிப்பேட்டைங்கிற ஊருக்கு போனோம். அங்க ஒரு இரும்பு தொழிற்சாலைக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க பாத பூஜைக்கு. வண்டியெல்லாம் நின்றுச்சு. நின்னோடனே அம்மா கேட்டாங்க, அந்த தொழிற்சாலைக்குள்ள யாருமே இல்லை, அம்மா வரவேற்கிறக்கா யாரும் கிடையாது, ஆனா பதிவு பண்ணி இருக்குது. அம்மா எவங்கிட்ட வேணாலும் பதிவு பண்ணிக்கிறீங்க, என்ன பண்றது, சரி டாலர் போடாதவங்க யாரும் என் கூட வரக்கூடாது, டாலர் போட்டவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்க. 2 பேர் மட்டும்தான் டாலர் போட்டுருந்தாங்க அந்த கூட்டத்துல.
அவங்க மட்டும் அம்மாவோட போயிட்டு வந்தாங்க. அந்த தொழிற்சாலை முடிஞ்சோடனே அடுத்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ரெஸ்ட் ஹவுஸ் வந்தோடனே அம்மா நம்முடைய பாதுகாப்பு தொண்டர்கிட்ட காமிக்கிறாங்க, தன்னுடைய வேட்டியை தூக்கி முழங்கால காமிக்கிறாங்க. 2 முழங்காலையுமே புலி போட்டு நகத்துல புரண்ட மாதிரி பெரிய காயங்கள், அது ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்குது. உடனே அம்மா தொண்டர்கள் பதறி போய் அம்மா இருங்கம்மா அப்படின்னு மருந்து வாங்கிட்டு வர்றா, பஞ்சு வாங்கிட்டு வர்றா, அதை கட்டு போட்டலாங்கம்மா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ பாரு அப்படின்னு போட்டு அம்மா பாத்ரூமுக்குள்ள போய் கைகால் மூஞ்சி கழுவிட்டு வந்தாங்க. கழுவிட்டு வந்து இப்போ பாருன்னு தூக்கி காமிச்சாங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ சொன்னாங்க, அந்த தொழிற்சாலைக்குள்ள அட்டை பேய் குடிகொண்டு இருந்தது. டாலர் போடாமல் எமனாச்சும் வந்திருந்தீங்கன்னா ஒரே அடியில் அடிச்சு கொண்டிருக்கு. எனக்கே இந்த கதி அப்படின்னா நீங்களாம் எங்க மாத்திரம். அதனால கண்டிப்பாக டாலர் போட்டுக்கணும். அதனாலதான் டாலர் போடாமல் யாரும் உள்ளுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி நான் எச்சரிக்கை பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதுக்கு பின்னால்தான் நாங்கள் எல்லாருமே டாலர் போட ஆரம்பித்தோம். அதனால சக்தியில கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டாலர் போட்டுங்க, டாலர் போடாம ஏமாந்துடாதீங்க. அடுத்த சக்தியில நம்ம எங்க ஊர்லிங்க ஒரு தம்பதிகள் அம்மாவுடைய நல்ல பக்தர்கள் நவராத்திரி டைம்ல அம்மாட்ட போனாங்க. ஏதோ அவங்க ஏதோ பிரச்சனை அதை சரி பண்றதுக்கு அம்மாட்ட போய் தீர்வு கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, இது 6 காப்புக்கு பணம் கட்டி அதை பயன்படுத்த எல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க அம்மா அப்படின்ட்டாங்க. ஆனா அப்ப அந்த நேரம் இவங்க வந்து பணம் கொண்டுட்டு போகல. அதனால சரி வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்காரரை கொடுத்து அனுப்பிச்சலாம்னு சொல்லி இந்த அம்மா புருஷனுமே திரும்பி போயிட்டாங்க. ஊருக்கு வந்து அதே மாதிரி இந்த அம்மா பணத்தை ரெடி பண்ணி புருஷன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு விடுது, போய் கட்டிட்டு வாங்க, பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இவருமே பஸ்ல ஏறி வரும்பொழுதே இவர் அப்படியே மனக்கணக்கு பணக்கணக்கெல்லாம் போடுறாரு. என்ன கணக்கு போடுறாரு, இவர் வந்து மது பிரியர். ஆமாங்க, பாட்டில் பார்ட்டி. அதனால இந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் 3க்கு மட்டும் கட்டிடலாம், அதெல்லாம் பண வருமானம் வர்றது. இந்த துளசி வேப்பலை விபூதி அதெல்லாம் இதுக்கு அந்த காசு அப்படியே பாக்கெட்ல ஓட்டுக்கிட்டா நம்மளுக்கு 1 மாசத்துக்கு அப்படியே பாட்டிலா வாங்கி ஊத்திக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணீங்க. அதே மாதிரிங்க இந்த 3 காப்பு கட்டினாரு, அந்த மீதி 3 காப்பு பணத்தை கட்டாம பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இவர் வந்து மருவத்தூர்ல ஈரோடு பஸ் ஏறக்கா வந்து நிக்கிறாரு. அம்மா விடுங்களா, என்ன பண்ணுச்சு, இவருக்கு உடனே நெஞ்சு வலி வந்து அங்கேயே சுருண்டு விழுந்துட்டார். அவங்க கொள்ளவங்கள தூக்கி கொண்டு வந்து அம்மா ஆஸ்பத்திரியில போட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்கார அம்மாளுக்கு நியூஸ் வருது, ஒரு சம்சார மருவத்தூர் போகுது. நேரா போய் அம்மாவை பார்க்குது, வீட்டுக்கார பார்க்கல. இப்ப அம்மா சொல்றாங்க, ஒன்னும் பதட்டப்படாத, அப்படி வீட்டுக்காரனை போய் இப்படி வீட்டுக்காரனுக்கு வந்திருக்கு மிகப்பெரிய வியாதி, இது குணமாகணும் அப்படின்னா துளசி வேப்பலை விபூதி இந்த 3 காப்பையுமே ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கரைச்சு வாயில் ஊற்றி பொழைச்சிப்பா, வியாதி நல்லா போகணும் அவங்ககிட்ட சொல்லு, அப்புறம் உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்க அம்மானு இந்த அம்மால அதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வந்து வீட்டுக்கார பார்த்து சொல்லாம அப்பதான் அவரு ஐயோ நான் அந்த 3க்கு பணம் கட்டாம ஏமாத்தி போட்டேன், இந்த மாதிரி பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன் அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா கோவப்பட்டு அவர் கையை உதறி போட்டு மறுபடியும் அம்மாட்டு வந்தது, அம்மா உன்னை ஏமாத்தின அந்த மனுஷன் நீ எனக்கு புருஷனா இருக்க லாய்க்கு இல்லாதவர், நான் அவனை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு. உடனே அம்மா சேச்சா அப்படியெல்லாம் சொல்லாத, அவனும் நல்லவன் தான், என் பக்தன் தான், என்ன பண்றது, அவன் கொஞ்சம் பாட்டல் பிரியனா போயிட்டேன், அதனால அப்படி பண்ணிட்டேன், நீ என்ன பண்றீங்கன்னா அவனுக்கு ஒரு சோடா வாங்கி கொடு, அவனுக்கு எல்லாம் நல்லா போயிரு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா போய் அம்மா சொல்லிட்டாங்கன்னு நீ என்ன பண்றது, போய் அவருக்கு ஒரு சோடா வாங்கி கொடுத்தது. சோடா குடிச்சாரு, 2 ஏப் போட்டார், அவ்வளவுதான், எந்த வழியும் மேல எல்லாம் நல்லா போச்சு, ஹார்ட் அட்டாக் பறந்து போயிருச்சு. அப்புறம் தவறு உணர்ந்து அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த அவரு பணத்தை கொண்டு வந்து கட்ட வந்தார். இப்ப அம்மா சொன்னாங்க, நான் பணத்துக்காக வந்துருக்கிறேன், வேண்டாம் நீயே கொண்டுட்டு போ அப்படியே எல்லாம் கெஞ்சுறாங்க 2 பேர். கெஞ்சினால அம்மா சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா உனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்தேன், நீ பஸ் ஏறப்போ முதலையே நீங்க 2 பேருமே வந்தப்போ உனக்கு கண்டம் இருந்தது, அந்த கண்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் காப்புக்கு பணம் கட்ட சொன்னேன், 6 காப்புக்கு. நீ அதை ஏமாத்திட்டு பாதி கட்டிட்டு மீதி கொண்டு போன காரணத்தினால உன்னை மறுபடியும் காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த ஹார்ட் அட்டாக் கொடுத்துப்பா நாடகம் ஆடுனேன், புரிஞ்சுதா? அதை புரிஞ்சுக்காம நீ இப்படி நடந்துக்கிட்டு தவறு செஞ்ச. சரி இப்போ வந்து நான் அந்த பணத்தை வாங்கி தயாரா இல்லை, வேணா கெஞ்சறதுனால ஆஸ்பத்திரி காணிக்கையா மருத்துவ காணிக்கையா ஃபைனோட கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி அவங்க மருத்துவ காணிக்கையை கட்டிட்டு ஊர் திரும்பி இப்ப நலமா இருக்கிறாங்க சக்திகளை. இப்ப பாத்தீங்களா, அம்மாவை ஏமாத்த நினைக்கப்படாத சக்திகளை என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். ஓம் சக்தி பராசக்தி, நாளை சந்திப்போம்.